ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்கு பலாக்கொட்டையை வச்சு கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் பலாக்கொட்டையை வெயிலில் காய வச்சு நல்லா இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 ஆகவோ இல்லை 4 ஆகவோ இல்லை முழுசாகவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மசாலா பொருள் அரைக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 10 பல்லு பூண்டு. பூண்டும் இஞ்சும் சேர்க்கறதுனால பலாக்கொட்டையில் வாய்வுன்றதுனால நம்ம பூண்டும் இஞ்சும் சேர்த்தோன்னா அந்த வாய்வை எடுத்துடும். அதனால் நம்ம பூண்டு இஞ்சும் அதிகம் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உடச்சி இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 கீத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 வாட்டி பல்ஸ் விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரணும். கொஞ்சம் கூட திப்பி இல்லாத எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்குது பாருங்கள். உங்கள் தண்ணி வந்து அளவுக்கு ஏற்ப நீங்கள் ஊற்றி அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்லா மணமாகவும் இருக்கும், கேரளா ஸ்டைலில் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோட சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் பலாக்கொட்டை கிடைக்கிறன்றதுனால கிடைக்கும் போது இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாராட்டு கண்டிப்பாக நிச்சயம் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கியாச்சு. இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு, தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் அடைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதோட கலந்துடலாம். நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் போல் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், அந்த காரமே உங்களுக்கு போதும்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அந்த காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தனி மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாக்கொட்டைகளை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விடலாம் அந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பலாக்கொட்டையும் வேகணும், குழம்பும் நல்லா பதத்துக்கு வரணும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. பலாக்கொலை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் அது வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருங்க, இல்லைன்னா நம்ம அரைச்சி வச்சதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. குழம்பு பாருங்கள் கொஞ்சம் திக்காகிட்டே வருது, பலாக்கொட்டையும் வெந்துட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் வந்து வாய்வு எடுக்கும், பலாக்கொட்டை வந்து வாய்வுன்றதுனால நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி நம்ம கிளறி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள். இப்போ நம்ம பலாக்கொட்டை வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு அமுக்கி பாருங்கள். இந்த மாதிரி டப்புன்னு வெந்துடுச்சுன்னா பலாக்கொட்டை நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சுடுது. இப்போ பலாக்கொட்டை வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.